திரு இடும்பாவனம் கார்த்தி, நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நிறைய பதில்கள் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, சொல்றேன். அதாவது பெரியாரை வந்து அவரோட பங்களிப்புகளை வந்து நம்ம ஏற்கிறோம். அதே நேரத்தில் முரண்படக்கூடிய புள்ளி பெரும்பான்மையாக இருக்குது. அதில் பெரியாரே வந்து தேசியங்கிறது ஏற்கலை. எனக்கு வந்து நாட்டபிமானம், மொழி அபிமானம், தேசாபிமானம் கிடையாது. எனக்கு இருந்த ஒரே அபிமானம் மனிதாபிமானம்னார். அதிலே மாறுபட்டது இருக்குது. அதே போல் 30கள் நடந்த மொழி போராட்டத்தை பெரியார் ஆதரிச்சார். இன்னும் சொல்ல போனால் ஒரு நிமிஷம், தாளமுத்தும் நடராசன் கூட பெரியாரியவாதிகள் தான், நமக்கு மாற்று கருத்து இல்லை. 60கள் நடந்த மொழி போராட்டத்தில் பெரியார் எடுத்த நிலைப்பாடு என்ன? இந்த காவாட்டி முடிச்சிட இல்ல அப்படி இல்ல, பேச விடுங்க. நீங்க பேசும்போது பதறாதீங்க, நீங்க பேசும்போது அவர் குறுக்கிடாம இருந்தாரு. நிறைய முரண்கருத்துக்கள் இருந்தாலும் குறுக்கிட்டாரு. யார் பேசும்போது குறுக்கிடல, எல்லாரும் பேசும்போது குறுக்கிட்டாரு. இல்ல நீங்க பேசும்போது அவர் குறுக்கிடலையே. இல்ல பெரியாரை பத்தி பேசும்போது நான் குறிப்பிடுவேங்க. இல்ல திரு ஜீவா, அப்படியான நீங்க நீங்களா எடுத்துக்கொள்ள முடியாது. ஐயா ஈவேரா அவர்கள் 1930 நடந்த மொழி போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, மாற்று கருத்துல. 60கள் நடந்த மொழி போராட்டத்தில் பெரியார் எதிர்த்தார். இன்னும் சொல்ல போனா இந்த கடுமையான வார்த்தைகள் சொல்லி ஈவேராங்கிறது பேர் தானே, தப்பான்னு சொல்லினா பேர் தானே. ஏதாவது பேசி இவர் தானே, அண்ணன் பேர் சீமான் தாங்க. தனிப்பட்ட தாக்குதல் வேணாம்னு நான் சொல்லியிருக்கேன். இது திரு கார்த்தி பேசுறதுக்கான நேரம். அது சங்கராச்சாரிய பாஷை. சொல்லுங்க. ஒரு என்ன சொல்றது, நான் ஒரு கருத்தை பதிவு பண்ணேன். மனிதமான வார்த்தைகளை பயன்படுத்தல, நாகரிகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்த, கண்ணியமற்ற பயன்படுத்தல. நான் கருத்தை பதிவு பண்ணேன். பெரியார் ஐயா பெரியாரோட பேரு ஈவேரா தான். நான் ஈவேரான்னு சொன்னதுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்துச்சு. ஒரு பொது அவையில அண்ணன் பேரை வந்து மாத்தி எப்படி சங்கிகள் பேசுவாங்களோ அதே போல அவங்க பேசுறாங்க. சங்கிகள் தான் ஈவேரான்னு பேசுவாங்க. என்னங்க அது பேர் தாங்க, பட்டத்தஞ்சோட பேசக்கூடாது. என்னங்க அநியாயமா இருக்குது. சங்கிகள் நான் வர ஏன் நேரத்தை முடிச்சிருக்கேன். ஆரிய எதிர்ப்புன்னு பேசினாங்கல்ல, இதுல திராவிட கழகம் இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு ஆரிய பெண்மணின்னு தெரியும். ஜெயலலிதா அம்மையாரை முழுமுதலாக 91 தொடங்கி 98 வரைக்கும் ஆதரிச்சவர் ஐயா வீரமணி. சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு பட்டம் கொடுத்த ஐயா வீரமணி. அதே போல பாஜக ஆரிய கட்சி, அந்த கட்சியோட 99 தொடங்கி 2004 வரைக்கும் கூட்டணி வச்ச கட்சி திமுக. இந்த ரெண்டுமே ஆரியத்தோட சமரசம் பண்ணிருக்கு. நாங்க வந்து இந்த 14 ஆண்டுகள பயணத்துல பாஜகவோட அத்தனை திட்டங்களையும் சட்டங்களையும் எடுத்து களத்துல நிற்கிறோம். பாஜக இந்துன்னு பேசினா இந்துக்கள் இல்ல, தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு பேசக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. திமுக இந்துக்கள் பேசுமா? அந்த கட்சியை சேர்ந்த ரகுபதி வந்து திராவிட மாநிலத்துக்கு முன்னோடி ராமர் சொன்னதுக்கு ஏதோ கதை சொல்றாரு. ஆனா திமுக தலைமை இதுவரைக்கும் மறுக்கல. ராசா வந்து இந்துக்கள்னு பதிவு பண்ணாருன்னு அது தவறுங்க. சமூக நீதி காவலர்ங்கிற ராமரை அது சரியா? விளக்கம் தவறுன்னு சொல்லுங்க. விளக்கமே தவறு. எப்படி விளக்க முடியும்? ராமர் சமூக நீதி காவலரா? சமூக கொன்ன ராமர் சமூக நீதி காவலரா? இது திமுக இருக்குதா, திராவிட கழகம் இருக்குதா? அப்ப வந்து ராசா வந்து இந்துக்கள்னு சொல்லாதீங்கிறாரு. அப்ப சொல்லாதீங்கன்னு சொன்ன ராசாவுக்கு நெருக்கடி கொடுத்து அவரை சனாதன இந்து வேற சாமானிய இந்து வேற அப்படின்னு பேச வச்சது திமுக தலைமை. ராசாவுக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்தது நாம் தமிழர் கட்சி, தமிழக இந்துக்களே இல்லைன்னு சொல்லி. அதே போல வந்து இன வெறுப்புங்கிறார். நாம் தமிழர் கட்சி இந்த 14 ஆண்டுகள் பயணத்தில் எந்த தெலுங்கரையோ கன்னடரையோ மலையாளியோ நாங்கள் தாக்கல. எங்களுக்கான உரிமையை பேசுறோம். இந்த உரிமையை பேசுவது தமிழ்நாட்டை வந்து தமிழர் ஆளுன்னு பேசுவது வந்து இன வெறுப்பு. அப்படின்னா ஐயா பெரியார் இவர் அவர்கள் வந்து தட்சணாபிரதேசத்தை எதிர்க்கிறப்ப தட்சணாபிரதேசம் வந்தா மலையாளிகள் எல்லாம் தமிழனோட வேலை வாய்ப்பை பறிச்சிருவான் அப்படிங்கிறாரு. அது இன வெறுப்பா? வடவர் நல்லவரும் இல்லை, அவர் நம்மவரும் இல்லைன்னு சொன்னது அண்ணா. வடக்கு வாழ் தெற்கு தேதின்னு சொன்னது அண்ணா. அதற்கு இன வெறுப்பா? எப்படி வடநாட்டுக்காரன் பேரை வந்து டால்மியாபுரம்ங்கிற அந்த ஊருக்கு வைக்கலாம், கள்ளக்குடிங்கிற ஊருக்கு டால்மியாபுரம் வைக்கலாம், வடநாட்டுக்காரன் பேரை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்டவாளத்துக்கு ஐயா கருணாநிதி தலை வச்சாங்க. அது வந்து இன வெறுப்பா? அப்ப என்னன்னா அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி குடித்தான ஒரு வன்மம். நான் இன்னும் சொல்றேன், திராவிட அப்படின்னு இனம் இல்லைன்னு சொல்லி நான் சொல்றேன். ஐயா ஜீவானந்த பதிவு பண்றாங்க, ஆரியமாய திராவிடமாயின்னு புத்தகம் போட்டது கம்யூனிஸ்ட் தலைவர் பி ராமமூர்த்தி. திராவிடங்கிற அடமொழியோடு தொடங்கக்கூடிய கட்சிகளை ஒழித்து விட்டு தான் சாவன் சொன்னது கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரம். இந்த திராவிடங்கிற வார்த்தைங்கிறது ஒரு மோசடித்தனமான வார்த்தை. ஏன்னா கால்டுவெல் தனக்கு இருந்த தவறான புரிதலால அந்த திராவிடங்கிற வார்த்தை கொண்டு வந்தார். அதை அண்ணா வேற மாதிரி பயன்படுத்தினார், ஐயா பெரியார் வேற மாதிரி பயன்படுத்தினார்.
இவங்க ரெண்டு பேரும் கொண்டதே ஒண்ணு கிடையாது. இவர் திராவிடம்னாரு, திராவிடம்னாங்க. ஒன்னு இன கோட்பாடு, இன்னொன்னு நில கோட்பாடு. அப்ப அங்கே ஒண்ணு கிடையாது. பார்ப்பனர்களை கட்சியில் சேர்த்தார் அண்ணா. சேர்த்து விட்டு விபி ராமன் ஒரு பார்ப்பனரை திமுகவோட கொள்கை வகுப்பு பண்ணிதான் வச்சாரு. அன்னைக்கே கைவிட்டாரு. அவர்களோட விமர்சனங்களுக்கான பதில்களை நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப என்னோட ஒரே செய்யும் நிறைவாக செய்தான் இல்ல வர்றேன். சந்திப்புங்கிறது ரொம்ப எதேச்சான சந்திப்பு தான். ஐயா கமலஹாசன் மக்கள் நீதி மையம் கட்சி தொடங்கினப்ப கமலஹாசன் ஐயா வந்து அலுவலகத்துக்கோ வீட்டுக்கோ வர்றேன், எப்ப சந்திக்கலாம்னு அண்ணன் கிட்ட கேட்டாங்க. நீங்க இருங்க நான் முடிச்சிடறேன், நானே வர்றேன்னு போய் வர முடிச்சிடறேன். எதேச்சையான சந்திப்புன்னு சொன்னீங்க, ஆனா திட்டமிட்ட சந்திப்புன்னு தெரியும். வர அதாவது ஐயா கமலஹாசன் சொன்னது பிறகு நேரில் பார்த்து வாழ்த்துட்டு வந்தாங்க. அதே போல ஐயா ரஜினிகாந்த் வந்து சந்திக்க விருப்பம் தெரிவிச்சாங்க. ஏற்கனவே வந்து வேட்டையன் படத்துக்கு வாழ்த்தறிக்கை கொடுத்த பிறகு அலைபேசியில் கூப்பிட்டு பேசினாங்க. அப்போ இயல்பான உரையாடல் நிகழ்ந்துச்சு. அதுக்கு முன் சந்திக்கலாம்னு கேட்டாங்க. அண்ணனோட பிறந்தநாளை கேட்டாங்க. இல்லை அன்னைக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் 2 பேரும் முடிவு பண்ணி அந்த நாள் சந்திக்கிறாங்க. இயல்பான சந்திக்க விருப்பம் தெரிவிச்சாரு. பேசணும், முடிஞ்சு போச்சு. அதுக்கு எந்த தொடர்ச்சியும் கிடையாது. இப்போ பேச வேண்டியது என்னன்னா, இவ்வளவு பேசுறாங்கல்ல, இந்த அதானி விவகாரத்தில் நான் கேட்கிறேன். அதானி விவகாரத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியம் லஞ்சம் வாங்கிக்கிறதா சொல்லி அமெரிக்க அரசு குற்றச்சாட்டு வச்சிருக்கு. யார் லஞ்சம் வாங்கினா? மின்சார வாரியமா? மின்சார வாரியத்தோட அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியா இல்ல முதலமைச்சரா? இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் வாய் திறக்கலையே. அதானி ஜூலை 10 அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. ஏன் சந்திக்க வந்தாரு? அதானிக்கு மோடிக்கு நெருக்கம் இருக்கு, புரிஞ்சுக்க முடியும். அதானிக்கும் ஸ்டாலினுக்கு என்ன உறவு? அதானியோட காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுது. அதானி வந்து 3000 கோடி ஊழல் பண்ணிருக்காரு நிலக்கரி இறக்குமதி பண்ணதுல. இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம்? 42,000 கோடி முதலீடு பண்றாரு தமிழ்நாட்டில் அதானி. அதானிக்கும் திமுகவுக்கு என்ன உறவு? அப்ப ஒரு பக்கம் பாஜக அதானி, இன்னொரு பக்கம் திமுக அதானி. இதை பத்தி பேசுவாங்களா? இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கலங்க. ராகுல் காந்தி சொல்றாரு அதானியை கைது பண்ணுங்கன்னு. ஸ்டாலின் சொல்வாரா? சொல்லிருக்கோம் பார்ப்போம். ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. ஆரிய ஆதரவு செயல்பாடுகளை கடந்த காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருப்பது திமுக தான். 5 ஆண்டு காலம் பாஜகவை வந்து ஆதரிச்சு அதிகாரத்தில் அமர வச்சதுதான் எல்லா விளைவுகளுக்கும் காரணம். இன்னும் சொல்ல போனா குஜராத்ல இனப்படுகொலை இருந்த போது 2002 அந்த இனப்படுகொலையின் போது மோடியை ஆதரித்தது திமுக. மோடிக்கு ஆதரவாக பார்லிமெண்ட்ல வாக்கு செலுத்திய திமுக. அன்னைக்கு மோடி நடத்திய யாத்திரையில கலந்துவிட்டு ஆதரவு மோடி ஆதரிச்சார்னு எங்க இருக்கு? ஆதரிச்சாங்க தாங்க வரலாறு. 2002 மோடிக்கு ஆதரவாகன்றது திமுக. குஜராத்ல இனப்படுகொலை இருந்தப்ப 2004 வரைக்கும் கூட்டணி தான். மோடி வந்து யாத்திரை நடத்தினப்ப குஜராத்ல அந்த யாத்திரையில திமுக குஜராத்தோட கடனை எல்லாம் அடைச்சு அதை முன்னேற்றினாங்க அப்படின்னு சொன்னது யாரு? ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் முழுமையா பதிவு பண்ணிடுறேன். அதாவது அன்னை காங்கிரஸ் சொன்னது யாரு? இல்ல முடிச்சிடறேன், நான் முழுமையா ஒரு நிமிஷம் கொடுங்க எனக்கு. அதாவது தலையும் புரியாம வாழும் புரியாம வெட்டி ஒட்டி கேட்பீங்க, பதில் சொல்லணுமா? எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க. நான் எங்க தலையில இல்ல எனக்கு புரியல. உங்களுக்கு கேள்வி புரியலனா கேளுங்க, நான் திரும்ப அந்த கேள்வியை கேக்குறேன். இதுக்காக தலையவும் வாளையும் ஒட்டி கேக்குறேன். நீங்க ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் முழுமையா விளக்குறேன். அன்னைக்கு வந்து ஐயா கருணாநிதி சொல்றாங்க, மத்தியில் எந்த கட்சி இருக்கோ ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சி மாநிலத்தில் ஆண்டாதான் நலத்திட்டங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்றப்ப 2011 அன்னைக்கு காங்கிரஸ்க்கு தான பரப்பையில் அண்ணன் சீமானுக்கு சொல்றாங்க, மத்தியில் காங்கிரஸ் இருக்கு, கேரளாவில் கம்யூனிஸ்ட் இருக்கு, கம்யூனிஸ்ட் நல்ல நிர்வாகத்தை கொடுக்குறாங்களே அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு கேட்குறாங்க. அன்னைக்கு தரப்பட்ட புள்ளி விவரங்கள் படி அப்போ வந்து மத்தியில் காங்கிரஸ் இருக்கு, இங்க வந்து குஜராத்ல பாஜக ஆளுது, அங்க நல்ல நிர்வாகத்தை கொடுத்தா சொல்றாங்களே அப்படின்னு ஒரு தர்க்கத்துக்கு அந்த வாதத்தை எடுத்துட்டாங்களே ஒழிய பாஜக ஆதரிக்கல. 2014 பாஜக வந்தபோது பாஜக எடுத்து நாம் தமிழக கட்சி பரப்புரை பண்ணுச்சு. இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு 2014 பாஜக ஆதரித்தது திமுக கூட்டணிய வைகோவும் கொங்கு ஈஸ்வரனும். இல்ல இனப்படுகொலை நடந்த மாநிலத்துல நல்லாட்சியும் நடக்கும் அப்படின்னு திரு சீமான் சொல்லலாம். ஆனா மற்றவர்கள் நீங்க ரெண்டு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அந்த இடத்துல தரவுக்கு நல்ல நிர்வாகம் வர அவங்க சொல்றது மத்தியில் எந்த ஆட்சி இருக்கோ அதே ஆட்சி மாநிலத்தில் இருந்தால் தான் நலத்திட்டம் வந்து செல்லுங்கிறாங்க. அந்த நலத்திட்டங்கிறப்ப அதுக்கு தர்க்க நியாயத்துக்கு கேரளாவை எடுத்துக்கிறாங்க. கேரளாவோட கம்யூனிஸ்ட் ஆளுது. கம்யூனிஸ்டை பத்தி பேசினப்ப கம்யூனிஸ்டோட பி டீம் சொல்றது இல்லை. ஆனா பாஜக எடுத்துக்கிட்டதுக்கு பாஜக பி டீம்னு உள்ளவங்க கற்பிக்கிறாங்க. அதே பாஜக குறித்து டிசம்பர்ல மோடி நல்ல நிர்வாகின்னு 2012 டிசம்பர் மாசம் ஐயா கருணாநிதி பேசினாரு. திருமிகு ஜெயலலிதாவை ஊழல்வாதி நீங்க விமர்சிச்சது இல்லையா? அவங்கள போய் கோட்டையில நீங்க போய் பார்க்கலையா? சந்திப்புங்க நாங்க ஆதரிச்சோமா? ஜெயலலிதாவோட முதலமைச்சரும் பிரதமருமான சந்திப்பா பார்க்கணும். காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதியில காங்கிரஸ் முதல்ல பேசிட்டு போக 2014 ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. இளைய மலர்னால் ஈழம் மலர் பேசுறீங்க. சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் கொடுத்தது அது நீங்க இப்ப சீமானை பத்தி நீங்க பேசுறீங்க. சீமானை இளைய மலர்னால் ஈழம் மலர் சாப்போ ஈழம் மலர் என்ன பேசுறீங்க நீங்க? இந்த பதில் இருக்கு, நான் பதில் சொல்றேன். அதுக்கும் சேர்த்து பதில் சொல்றேன், நேரம் கொடுங்க.
அதாவது 2009 மக்கள் கொண்டொழிக்கப்படுற வேலையில தொடக்கத்துல போரன்றா மக்கள் சாகத்தான் செய்வாங்கன்னு சொன்ன ஜெயலலிதாமையார் நிலைப்பாட்டை மாற்றி கொண்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, என்னிடம் அதிகாரம் கிடைச்சா, அதிகாரம்னா மத்தியில 3வது அணி அமைஞ்சா நான் வந்து இந்திரா காந்தி அம்மையார் கிழக்கு பாயசம் வங்காளதேசமா பிரித்து கொடுத்தது போல நான் பிரித்து கொடுப்பேன் அப்படின்னு பேசுறாங்க. அன்றைக்கு விடுதலை புலிகளின் தலைமை ஜெயலலிதா அம்மையாருக்கு நன்றி தெரிவித்து கடிதம் அனுப்புறாங்க. விடுதலை புலிகளின் தலைமை எனக்கு ஆதரிச்சிட்டாங்க அந்த நிலைப்பாட்டை. அதுக்கு பிறகு காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்ட தொகுதியில் ஈழம் மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு ஒரு இடத்துல பரப்புரை பண்ணாங்க. ஏன்னா 3வது அமைஞ்சு அதுக்கு வாய்ப்பு அமைஞ்சான்னு கெடு வாய்ப்பாக அன்னைக்கு வந்து 3வது அணி அமையல, ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இல்ல, அண்ணன் சீமான் அவர்கள் இயக்குனராக பேசினாங்க. அந்த நிலைப்பாட்டை விடுதலை புலிகளின் தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு எங்களுக்கு ஒரு சிக்கலும் இல்லை. சரி.